முதிர்கண்ணி மெகா மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடு. அண்ணா போதண்ணா, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. எவ்வளவு காண ஊட்டி விட்டுருக்கீங்க. இல்ல இல்ல, நல்லா சாப்பிடு. வேற ஏதாவது அண்ணன் வாங்கி தரட்டா? போதண்ணா, இதே வயிறு முட்டை சாப்பிட்டுருக்கேன். நான் இந்த அளவு சாப்பிட்டதே இல்ல. என்னமா சாப்பிடுற? இன்னும் கொஞ்சம் விட்டுட்டா? வேண்டாண்ணா. விக்கிக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறதா? இது டிஎஸ்பி ரோஹிணி தானே? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பாசம் வச்சிருக்கான்? ஏன் எதுக்கு இவ்வளவு பாசம் வைக்கான்? அண்ணன் வீட்டுல ஒரு 2-3 நாள் இல்ல. அவங்க வரட்டும்னே கேக்குறேன். இப்படிதான் இருக்கணும். மாப்பிள்ளை கேட்டுதான் முடிவு எடுக்கணும். அப்பதான் அப்பூசம் பண்ணிக்கலாம், ஒற்றுமையா இருக்க முடியும். இப்படிதான் மாப்பிள்ளை கேட்டுட்டே வாண்ணா. இல்ல மாப்பிள்ளையும் கூப்பிட்டே வா. மாப்பிள்ளை இங்க இருப்பார்ல. சரிங்கண்ணே. சடங்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும், நம்ம வீட்டுல தங்குற மாதிரி இருக்கும்ல. சரிண்ணே. அங்கிள், விக்ரம் மட்டும் சடங்கு வீட்டுக்கு போனா திரும்ப வரும்போதே உங்களுக்கு பேரனோ பேத்தியோட தான் திரும்பி வருவான். அவன் சடங்கு வீட்டுக்கு போக கூடாது. அந்த அன்னைக்கிளி குடும்பமே சேர்ந்து விக்ரமையும் ரோகிணியும் ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்க. இங்க நீங்களும் நானும் இருக்க போய் தான் பொண்டாட்டி கிட்ட பேசுறது கூட பயப்படுறா. ஆனா அந்த வீட்டுல அப்படி இல்ல. இவங்க ரெண்டுத்தையும் எப்படா சேர்த்து பொண்ணு அந்த கூட்டமே சுத்திக்கிட்டு இருக்கு. விக்ரமுக்கு வாரிசு வேணுமா, அந்த குடும்பத்தோட ஆசை. குடும்பத்தோட ஆசையா இல்லையோ, இந்த விக்ரமுக்கு பேராசை. அவனுக்கு பிள்ளைங்களை எடுத்து கொஞ்சணுமா. அவனே மாதிரி இருக்க பிள்ளை எடுத்து அவனுக்கு கொஞ்சணுமா. ரோஹிணி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் மொட்டை மாடியில. நான் கேட்டேன். 3 மாசம் அவனை விழுந்து விழுந்து கவனிச்சிருக்கேன். ரோஹிணி மேல இவ்வளவு பாசத்தை வச்சிருக்கான். அவனுக்காக ஒரு வாரிசு மட்டும் இவ பெத்து கொடுத்துட்டா நீங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். இப்ப அவன் குழந்தை பாசத்துல அலைதான். குழந்தை பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கான். இதுதான் சரியான சந்தை பொண்ணு. அந்த குடும்பமும் அவங்க ஒண்ணு சேர்த்து வச்சிரும். அப்புறம் ஏன் நிலைமை, உங்க நிலைமை. எப்படி சடங்கு வீட்டுக்கு போறான்னு நானும் பாக்குறேன். என்ன மீறி சடங்கு வீட்டுக்கு எப்படி போறான்னு நானும் பாக்குறேன். அங்கிள், விக்ரம் வந்துட்டான். எங்கடா போயிருந்த நைட்டலா? டூட்டிக்கு போயிட்டு வர? போய் அங்கிள், போய் டூட்டிக்கெல்லாம் போகல. என்ன வர வர பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்ட பொழுது? டூட்டிக்கு தான் போயிட்டு வர. வெளியில அனுப்பியிருந்தாங்க. என்ன வெளியில அனுப்பியிருந்தாங்களா? நம்புற மாதிரி இல்ல அங்கிள். எனக்கு வசதியா இருக்கு, நான் தூங்க போறேன். அதே ட்ரெயின்ல போய் தூங்கிக்கலாம். திருச்சி வரைக்கும் போண்டிருக்கு. டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், கிளம்பு. திருச்சிக்கா? ஆமா, கொஞ்சம் பரம்பரை சொத்தெல்லாம் விற்க வேண்டியது இருந்துச்சு. வித்த திருச்சிக்காரர் தான் வாங்கியிருக்காரு. அவரை போய் பார்த்து எல்லா அட்வான்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வாப்போ. நான் வசதியா வந்திருக்கேன், பிறகு போறேன். டிக்கெட் எடுத்தாச்சு, கிளம்புங்க. கிளம்புன்னு சொன்னல. எனக்கு தெரியாது எதுக்காக போக சொல்றீங்கன்னு. நான் சடங்கு வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு போவேன். சடங்கு வீட்டுக்கு நிச்சயமா போவேன். நான் அவர்கிட்ட போன் பண்ணி கேட்பேன், வந்திருக்கா நானே கேட்பேன். அங்கிள், உங்க மருமகளை காணல. இது வீடா இல்ல சத்திரமா? கண்ட கடினத்துக்கு வெளில போறதும் வரதும். எங்க அவள? நீங்க எங்கேயாவது போயிருப்பா. என்ன அசால்ட்டா போக சொல்லிட்டு இருக்க? அவன் எங்க போறான்னு கவனிக்கல எனக்கு வேலை. நான் இப்பதான் டூட்டி முடிஞ்சு வரேன். அத்த நேரம் பொண்டாட்டின்னு ரொம்ப உருகுவேன். இப்ப என்ன ஏழை தானே போக சொல்லிட்டு இருக்க? எங்கேயாவது போயிருப்பா. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு எங்க போயிருப்பா. ஓ, ஹாஸ்பிட்டலுக்கு தான் காலையில இருந்து ஆளை காணுமா? சரி, போனவா வருவா. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பார்க்க போயிருப்பா. விடுங்க, திருச்சிக்கு தானே கிளம்பணும். ஆமா, கிளம்பு. சரி. சடங்கு வீட்டுல வந்து பாப்போம் நிக்கீங்களா இல்லையான்னு. சடங்கு வீட்டுக்கு ஆள் அனுப்பி பாப்போம் நீ அங்க நிக்கியா இல்லையான்னு. என்னையா மாதிரி நீ அங்க போயிட்டேனா? அது மட்டும் இல்ல, திருச்சிக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். நீ வந்துட்டு வச்சுட்டேன்னு அவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லணும். அப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஒருவேளை ட்ரெயின் முன்ன பண்ண ஆயிட்டுனா உன் கூட நம்ம ஜீட்டு வருவான். யார் வேணாலும் வரட்டும், எனக்கு என்ன இருக்கு. நீங்க தான் திருச்சிக்கு போக சொன்னீங்க, போன. சடங்கு வீட்டுக்கு போறதா கேள்விப்பட்டா? யார் வீட்டுக்கு போகணும்னு எனக்கு அவசியம் இல்ல. சரி, இப்ப எங்க உள்ள போற? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போற. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கிளம்பு. ஏன் ஒரு பொண்ணு வந்துட்டு வாங்க சடங்கு வீட்டுக்கு போன கூப்பிடுவா. அப்படியே போயிடலான்னு பாக்கியா? சரி, கிளம்புறேன். இதானே பொண்ணுத்தர வீடு? அண்ணா வேண்டாண்ணா, போதுண்ணா, வயிறு நிறைஞ்சிட்டுண்ணா. இல்ல இன்னும் ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிடுமா. இந்த வீடே தான். அண்ணா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு வாய் சாப்பிடு. விக்கி. அண்ணா, அவங்க வந்திருக்காங்க. இங்க என்னதான் நடக்கு? இவனை எதுக்கு உள்ள விடுறாங்க? இவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கு தான் ஆகாத. இந்த ரோகிணி இவன் பொண்டாட்டி. ஆனா அண்ணன் இவளை என்னமோ கூட போட்டு தங்கச்சி மாதிரி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் சாதாரண வீட்டுக்கு வாரான். என்னதான் நடக்கு இந்த வீட்டுல? சின்ன பையன் என்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல. மாப்பிள்ள, இந்த மச்சா தங்கச்சிக்கு சாப்பாடு பலமா ஊட்டின மாதிரி இருக்கு. இருங்க, உங்களுக்கும் சாப்பாடு கொண்டு வரட்டா? இப்பதான் அங்க சாப்பிட்டேன். சம்பளியப்ப கொண்டு வந்தாங்கல்ல. இல்ல வாங்க, நான் சாப்பாடு தரேன், சாப்பிடுங்க. டேய் தருண், போய் சேர் எடுத்துட்டு வாடா மாப்பிளைக்கு. நான் எடுத்துக்கிட்டு கொடுக்குமா இவனுக்கு? நானும் இவனுக்கு எதுவும் செய்ய மாட்டேன். டேய் தருண், ஒண்ணு சொல்றேன், மாப்பிளைக்கு சேர் எடுத்துட்டு வா. இவனுக்கு நான் பணியோட செய்யணுமா? இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல இவன் செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்களா என்ன? இவங்களுக்கு என்ன ஆச்சுது? என் குத்தி பதிச்சு பாடுறானுங்க. தருண், இல்ல மச்சா,
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ரோஹிணி தான் பார்க்க வந்தேன். என்னங்க? அது ஒண்ணு இல்ல, அப்பா திருச்சிக்கு போக சொல்றாரு. எங்க சடங்கு விடுங்க, நாம தானே இங்க இருக்கணும். புரியுது, அதுக்கு வந்துடக்கூடாதுன்னா அப்பா என்ன திருச்சி அனுப்புறாரு. அவரு கிடக்காரு, இங்க போக வேண்டாம் மாப்ள. இங்க போயிட்டா தங்கச்சி ஒத்தையில ஃபங்க்ஷன்ல இருப்பா, அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க, இவன் மட்டும் தனியா இருந்தா நல்லவா இருக்கும். ப்ளீஸ் மாப்ள, என் தங்கச்சி மட்டும் ஒத்தையா இருக்க வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சு முத வர ஃபங்க்ஷனு, அதுல என் தங்கச்சி தனியா இருந்தா நல்லவா இருக்கும். எனக்கும் புரியுது, ஆனா அப்பா விட மாட்டாரு. இப்போ நான் போனாதான் இவளாத அந்த ஃபங்க்ஷன்ல இருக்க முடியும். இப்போ நான் மட்டும் போகலன்னா 2 பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. பரவாயில்ல, என்ன செய்ய, அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல பாக்குறதுக்கு. இல்ல மாப்ள, நாங்க எத்தனை பேர் இருந்தாலும் எங்க இருந்த மாதிரி இருக்குமா? நீங்க கூட இருந்தா என் தங்கச்சி சந்தோஷமா இருப்பா. இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் இப்படி தாங்கிட்டு இருக்கான்? புரியுது மாப்ள, ஆனா முடியாத. நான் போயிட்டு நான் ட்ரெயின்ல இருக்கேன், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணதுக்கு ஆள் வச்சிருக்காரு. இப்ப கூட ரோகிணி எங்கன்னு தான் என்ன பிரச்சனை பண்ணாரு. எங்க ரோகிணி பத்தி ஏதாவது சொன்னா அவங்க கூப்பிட்டுவாருன்னா நான் எதுவுமே பரிசுலாம உடனே கிளம்பி வந்துட்டேன். இன்னொன்னு நான் இல்லாம அந்த வீட்டுல அவ இருக்க வேண்டாம், அது வரைக்கும் அவன் இங்கே இருக்கட்டும். வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா நான் பாத்துக்கிட்டேன். அப்போ நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரலையா? சாரிமா, முடியாதுல்ல. மாப்ள, உங்க அப்பா வேலைக்குன்னு தானே அனுப்புறாரு, தெரிஞ்சு நீங்க போறீங்களே. புரியுது, மீனாக்கா ரொம்ப வருத்தப்படுவா. அதான் எனக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை விட்டா நான் அப்புறம் எப்பவுமே உங்க குடும்பத்தை சேர முடியாம போயிடும். என்ன சடங்கு வீட்டுல பார்த்து அங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டாருன்னா நான் எப்பவுமே சேர முடியாம போயிடும். அதை விட ரோஹிணியாவது உங்க குடும்பத்தோட சேர்ந்து போயிருக்கட்டும். எனக்கு கொடுப்போனா அவ்வளவுதான், என் பொண்டாட்டிக்காவது தடுக்குது, அவளாவது குடும்பத்தோட இருக்கட்டும். சரி, நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? மாப்ள, அவ வருத்தப்படுவாள, உங்க குடும்பமே இருக்குது, இதுக்கு மேல என்ன? சரி, ட்ரெயின் எப்போ? நைட்டு 8 மணிக்கா? மணி 3 தானே ஆகுது. இப்பவுமே போய் நிக்க வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ண? 8 மணி தானே, நான் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுக்கிட்டேன். அது வரைக்கும் அது இல்ல இருக்கட்டும். பரவாயில்ல மாப்ள, தங்கச்சி கூட கொஞ்ச நேரமா பேசிட்டு இருங்க. பரவாயில்லண்ணே, இருக்கட்டும். இல்ல, நீங்க தங்கச்சி கூட பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். தங்கச்சி மாப்பிள்ளை தனியா பேசிட்டோம். வா, என்னடா நடக்குங்க? இல்ல நல்லதா நடக்குது, வா மாப்பிள்ள பேசுங்க. நான் 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவேன். உங்க அண்ணன் 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவானோ. ஹாய், என்ன ஏன் மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. நான் 2 மணி நேரம் இருக்கேன், உன்கிட்ட ஜாலியா பேசிட்டு போலான்னு நினைச்சா ஒரு மாதிரி சோகமா இருக்க. ஒண்ணும் இல்ல. என்ன வருத்தமா இருக்கா? ஹே, எதுக்கு அழுற? எதுக்கு அழுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, எல்லாரும் இங்க இருப்பாங்க, நீங்க மட்டும் இல்லாம இருந்தா எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கும்ல. எனக்கும் நீங்க என் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. புரியுது, ஆனா அப்பா இங்க பாரு, நான் போக மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒன்னையும் சேர்த்து அந்த சடங்கு வீட்டுக்கு அனுப்ப மாட்டாரு. அப்ப எனக்காக தான் போறீங்களா? ஆமா, எனக்கு தான் அங்க வர்றதுக்கு கொடுப்பன இல்ல, அதான் உனக்கே அதை தடை பண்ணணும்தான் நான் போய்கிட்டு இருக்கேன். நீ போ, சந்தோஷமா இரு. நீங்க இல்லாம சந்தோஷமா? ஏன் இவ்வளவு பாசம் வைக்கிற? சொன்ன கேளு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ பாட்டுக்கு போய் சந்தோஷமா இரு. நீங்க இல்லாம நான் சந்தோஷமாவே இருந்துக்கிட மாட்டேன். என் கூட நீங்க இருக்கிறதா சந்தோஷம். முத நீ கண்ணீரத்தோட. இல்ல, என்னால முடியாதுங்க. உங்களை அனுப்பி வச்சுட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நான் என்ன சின்ன பிள்ளையா? ஆமா. ஓய். ஆமா, உங்க சின்ன பிள்ளைதான். ஓய், மீச வச்ச ஆம்பளடி. ஆமா ஆமா, பாத்தாங்க. இங்க பாருங்க, நீங்க போக வேண்டாங்க. சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கா. ஏங்க, போக வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. சரி, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, அதையா இப்படி பேசிக்கிட்டு? அப்புறம் என்ன பேசுவாங்களா? ஏன் வெளியில நின்று பேசிக்கிட்டு? உங்களா? ஏன் எதுக்கு வெளியில? வா, உள்ள போலாம். நான் மாட்டேன். வெளியில நின்று பேசுறதுக்கு நான் விட மாட்டேன், உள்ள போமா? மாட்டேன். நீங்க தான் சடங்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, பிறகு என்ன? சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, எனக்கு நீங்க போக கூடாது. அப்பா விட மாட்டாரு, பெரிய பிரச்சனையாயிரும். ப்ளீஸ். ஏங்க இப்படி பண்றீங்க? எல்லாம் ஒரு நாள் சரியாகும். சரி, போயிட்டு எப்போ வருவீங்க? எப்படி 2-3 நாள் ஆயிரும். 2-3 நாளா? ஆமா, 2-3 நாள் ஆயிரும். ஏங்க, என்னால அவ்வளவு நாளா பிரிஞ்சிருக்க முடியாதுங்க. இங்க இத்தனை பேர் இருக்காங்க, குட்டி பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல கிடக்காங்க, நேரம் போறதே தெரியாது. இப்படி இங்கக்குள்ள 2 நாள் போயிரும். நேரம் இங்க வந்துடுற, இங்க வந்து உன்னை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டு போறேன். என்னங்க? அழாதடி, நீ அழுத எனக்கு சங்கடமா இருக்குல்ல. அழாம இருக்க முடியலையே. விடு, அழாத. நீங்க இது மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணதே இல்லல்ல? இல்லதான், முத ஆசைப்பட்டேன். அதுக்கா நானு மீனாக்கா மகளுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். மீனத்தை கூட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாங்க, விக்ரம் முறை செய்ய போறான். நானு அதுக்காக தான் மெனக்கிட்டு உன்னை பார்த்துக்கே வந்தேன். என்ன? உன் கண்ணுல கொஞ்சம் பணத்தை போட்டிருக்கேன், விக்கி எடுக்க சொல்லி என்னென்ன செய்யணுமோ அத்தனை நீனே செஞ்சிருன. எனக்கு என்ன செய்யலாம் தெரியாது, என்ன செய்யணும் நினைக்கோ அத்தனையும் செஞ்சிரு. பணத்தை விக்கிட்டே தரணிட்டே கொடுத்துட்டேன்னா அவங்க என்னென்ன வாங்கணும் அத்தனையும் வாங்கிடுவாங்க. சரிங்க. மறக்காம ஒண்ணு விடாம செஞ்சிருன, எந்த குறையும் வச்சிட வேண்டாம். சரிங்க. அப்புறம் உன் அக்கா எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கேன், அதை அப்படியே கிஷோருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீ அனுப்பி விட்டுருவல்ல? கிசா இருக்கா? எதுக்கு? அது ஒரு பெரிய கதை. என்னங்க? குமாரு வாழை வெட்டின பணத்தை கிஷோர் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்கான்.
கிஷோர் என்ன பண்ணிருக்கான், ஒய்ஃப் பேர்ல மாத்தி விட்டுருக்கான். அதான் தேன்மொழி அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விட்டுருக்கான். இப்போ தேன்மொழி அக்கௌண்ட்ல பார்த்தா பணம் இல்ல. அது எப்படிங்க போகும்? அதான் தேன்மொழியே கிஷோர்ட்ட ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா தேன்மொழி வாய் திறக்கிற மாதிரியே தெரியல. பணத்தை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறா. இவன் ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். இப்போ குமார் வந்து தேன்மொழிகிட்ட போய் கேட்டு அது அக்கௌண்ட்ல இல்லன்னு தெரிஞ்சா கிஷோருக்கு தானே அவமானம். தேன்மொழியும் வாய் திறக்கிற மாதிரி தெரியல. என்னதான் பண்ணுனா? தெரியல, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதான் இப்போ ஃபங்க்ஷன் வேலை இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல ஏதாவது கேட்டு வச்சு பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல. கிஷோர் மனசும் வேதனைப்படும். அதான் நான் ஒரு 10 லட்சம், பொண்ணுத்துல விக்கலாம் சேர்ந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் மீனாக்கா ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. போட்டு 30 லட்ச ரூபாயா குமார் கையில கொண்டு கொடுக்கணும். இந்த தேன்மொழியா இப்படி இருக்கா? மீனாக்கா 2 சோறு கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு இருக்கா. ஆனா 10 லட்ச ரூபா சொல்லிய தூக்கி கொடுத்தது மீனாக்கா தான். வெளியில யார்ட்டி சொல்லிடாத. ஏன்னா உன் அக்கௌண்ட்டுக்கு நான் 10 லட்ச ரூபா அனுப்பினாதான் சொல்ல வேண்டியதா போச்சு. உன் அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா கிஷோருக்கு அனுப்பிடு. இப்ப நான் அனுப்பினா ஏதாவது எங்க அப்பா கேள்வி கேட்பாரு. அதுக்கு தான் உன் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிச்சு. சரிங்க, நான் இப்பவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். சரி, நான் அனுப்பிடுறேன். அவங்களும் அனுப்பிட்டாங்க, நான் மட்டும் அனுப்பாம இருந்தேன். சரியா? அம்மா, அண்ணனுங்கிட்ட எல்லாம் பணம் யாது? அவங்களே கஷ்டப்பட்டுட்டுலாம் கிடந்தாங்க. அப்படியா? ஆமாங்க, ஏற்கனவே வீட்டுல ஒண்ணு அது இதுன்னு கிடக்கு. எப்படி 10 லட்ச ரூபா பரட்டினாங்க? இல்லையே, நான் அதை பத்தி கேட்கலையா. கிஷோர் கொண்டு விட்டுருவானுங்களா என்ன? எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கானுங்களா இருக்கும். ஆனா அண்ணனுங்க நல்ல பாசக்காரனுங்க. ஆமா. எனக்கு தெரிச்சுக்கு போதுக்கு மனசே இல்ல. போ வேண்டாம், எங்கேயே இருங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. இங்க இப்படி உன் கூட இருக்கணும் போல இருக்கு. அதான் சொல்றேன், எங்கேயே இருங்கண்ணே. உன் அன்புனால என்ன கட்டி போட்டுட்டல நீ. உன்னை விட்டுட்டு எங்கேயுமே என்னால இப்ப போவே முடியல. இப்பவுமே இப்படி இருக்குத, நாளைக்கு என் குழந்தைலாம் வந்துட்டுனா நான் எங்கேயுமே போக மாட்டேன்ல. அதான் சொல்றேன். என்ன? நான் எங்கேயுமே போகாம இருக்கணும்னா பார்க்கலாம். அதானே. ஆணிலுள்ள பெண்ணை கொஞ்சம், பெண்ணிலுள்ள ஆணை கொஞ்சம், கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சொல்லி ஆசித்தோம். ஆணிலுள்ள பெண்ணை கொஞ்சம், பெண்ணிலுள்ள ஆணை கொஞ்சம், கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் சொல்லி ஆசித்தோம். குத்தி குத்தி பேசும் கண்ணை திக்கி திக்கி வாசித்தோம். சுற்றி சுற்றி வீசும் காற்றை சொல்லி சுவாசித்தோம். உன்னை என்னை துண்டித்தோம், உயிரினில் ஒன்றாய் சந்தித்தோம். ரோஹிணி, இல்ல நான் போகல. போக வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போலாமா? போங்க, கஷ்டப்படுத்திட்டே இருக்காதீங்க. நிஜமா தாண்டி, நான் போய்கிட மாட்டேன். எப்படிதான் சொல்வீங்க? அப்புறம் என்ன விட்டுட்டு போவீங்க? சத்தியமா நான் போய்கிட மாட்டேன். இருக்குதானே ஆசைப்பட்டா என் தங்கச்சி மாப்பிள்ள நல்லா நேசிக்கிறாரு. என் தங்கச்சை விட்டு மாப்பிள்ள போக கூடாது. ஏதாவது பண்ணணுமே. அப்ப போகாம இருக்கீங்களா? அதுக்கு தப்புலான போட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ண? என்னால சத்தியமா இன்னைக்கு போக முடியாது. செம்பகலே சீக்கிரம் பேக்க எடுத்து வா. நேராவது நான் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்க போகணும்ல. இருண்ணே, மைனி அங்க வேறதான் பாத்துட்டு இருக்காவ. நான் வேணா பை எடுத்து வரட்டுமா? இருக்கட்டுமா. சாப்பிட்டியா என்ன? மைனி நேரத்துக்கு தந்துடுவண்ணே. இங்க வா. என்னண்ணே? இங்க வா. எப்படி வாழ வேண்டிய பொண்ணு. என்னால தானே நீ அப்பாவை பக்கச்சுக்கிட்ட. அவன் தான் ஒரு மனுஷன். இங்க வா. நான் இருக்க, அண்ணன் நான் இருக்க. இங்க நீ சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை சந்தோஷமா பண்ணு. யாரும் இங்க உனக்கு தடை போட மாட்டாங்க. எல்லாரும் மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கணும். சரியா? எனக்கு இங்க என்னன்னு குறை? என்ன சந்தோஷமா இருக்க தெரியுமாண்ணே? இந்த வீட்டு பிள்ளைங்க மருமக்க மாதிரி தங்கச்சி மாதிரி என்கிட்ட காட்டுற பாசத்துக்கு அளவே இல்லைண்ணே. எனக்கு கவலையே இல்ல. எனக்கு இது போதும்ண்ணே. நான் சாகிற வரைக்கும் இந்த சந்தோஷமே எனக்கு போதும்ண்ணே. சந்தோஷமா இருக்கல்ல? என்ன சத்தியமா சொல்றேண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்க. மைனியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், என் மேல எவ்வளவு உசுரா இருக்காங்க தெரியுமா? செம்பகல்யாணில என் மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க. அது மட்டுமா, விக்கி தம்பி, பொண்ணுத்திர தம்பின்னு எல்லாருமே என்கிட்ட பாசமா தானே இருக்காங்க. அதிசயத்திலே அதிசயம், பெரிய அதிசயம் விக்ரமே. அவன் கூட என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டான். ஆமா, அதுதான் கேட்க நினைச்சேன். அவனை எங்க? அப்பா சடங்கிட்டு வரக்கூடாதுனே அவனை திருச்சிக்கு அனுப்பியிருக்காருனே. திருச்சிக்கு போயிருக்கானா? ஆமா, ரோகிணியா இப்பதான் விக்கி தம்பி கூட்டு போச்சுது. திருச்சிக்கு போயிருக்கானா? இப்ப சடங்கு விடு. வரக்கூடாதுன்னு அப்பா அப்படி பண்ணிருக்காரு. அவன் எப்படி திருச்சிக்கு போறான்னு நானும் பாக்குறேன். ஆமா, பாவம் விக்ரம் பொண்டாட்டி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. டேய் வாடா விக்கி. வா தம்பி. மாமா. என்னடா? இல்ல, தங்கச்சும் தங்கச்சி மாப்பிளையும் வீட்டுலதான் இருக்காங்க. சரி, மாப்பிள்ளைய உங்க அப்பா திருச்சிட்டு போய் ஆகணும்னு கட்டாயப்படுத்திருக்காரு. ஆனா மாப்பிள்ளைக்கும் விருப்பம் இல்ல. என் தங்கச்சும் அழுதா.
வேண்டாம் மாமா, சின்ன சிசுகளை ஏன் பிரிச்சு வைக்குதே? அதுதான் அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது ஒண்ணு பண்ணுனேன்னு. அப்படியாக்கா? ஆமா, அண்ணன் ஏதாவது பண்ணுவான், கவலைப்படாம இரு. சரிங்கக்கா. தம்பிய பாவம், இப்பதான் கொஞ்சம் வாழ ஆரம்பிச்சிருக்கான். அது அப்பாவுக்கு பிடிக்கல, இப்படி பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாரு. நல்லவானே இருக்கும், வாழ்றது கொஞ்ச காலம், அதை ஏன் இப்படி பண்ணணும்? சரி, நான் ஏதாவது பண்றேன். விக்கி, மாமா, ரோஹிணியும் விக்ரமும் அங்கேயே இருக்கட்டும். அங்க இருக்க எல்லாரும் இங்க வந்துருங்க. சரிங்க மாமா. அப்பா இங்கதான் தேடுவாரு தவிர உன் வீட்டை தேட மாட்டாரு. சரிங்க மாமா, 2 நாள் அங்கேயே இருக்கட்டும், பொண்டாட்டியோட இருக்கட்டும். சரிங்க மாமா. இல்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க மாமா. நான் விக்ரமுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறேன். நீங்க சடங்கு வேலையெல்லாம் பாரு. எங்க போன சொல்லுங்க மாமா, நான் போயிட்டு வரேன். சாப்பாட்டு சாருக்கு பந்தி கொடுக்கணும், பந்தலுக்கு, தோரணைக்கு, எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் கொடுக்கணும். கொடுத்து வந்துடல என்ன? இப்ப பாருங்க மாமா, ஒரு மணி நேரத்துல முடிச்சுட்டு வந்துடுறேன். தங்கச்சிக்கு என்ன சந்தோஷம். போடா. தேங்க்யூ மாமா. டேய், அவன் தங்கச்சின்னா அவன் தம்பி. போடா. தேங்க்யூ மாமா. அக்கா, தேங்க்ஸ்க்கா. அட போடா, என்ன சந்தோஷப்படுறா, போ. சரி சரிண்ணே, நானும் கிடக்க வேலையெல்லாம் பாக்குறேன். பாரு, ஒழுங்கா நல்ல சளி கட்டு, அழகா மேக்கப் பண்ணிக்க. சரியா? உன்னை என்னால இந்த குளத்துல பார்க்க முடியல. இல்லண்ணே, எனக்கு இது அவனே பிடிச்சிருக்கு. நானா இருக்கணும்னா எனக்கு இது தேவைப்படுதுண்ணே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இதுக்கு மேல அவதூறு சொல்ல என்னால கேட்க முடியாதுண்ணே. நான் இப்படியே இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் என்கிட்ட சாதாரணமா பழகுறாங்க. பிள்ளைங்க எல்லாம் அத்தை அத்தனி என் மேல உசுரா இருக்காங்க. இது போதுண்ணே எனக்கு. எனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்தே ஆகணும். எத்தனை நாளைக்கு இப்படி தனியா இருப்பா? என்னடா, வாங்கத்த விளையாட போவோம். நீங்க விளையாடிட்டு இருக்கும்போதே வந்துட்டீங்க. அங்க எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்கத்த விளையாட போவோம். என்னத்த பாதியில விளையாட்ட விட்டுட்டு வந்துட்டீங்க? அன்பஸ் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா? ஐயோ, நான் மறந்துட்டேன் பாத்தியா? சரி, நீங்களும் கண்ணை பத்தினா நான் ஒளிஞ்சுக்கிடுவேன். நீங்க அவுட் ஆயிட்டீங்க. மறுபடி தான் விளையாடணுமா? அவுட் ஆயிட்டனா? ஆமா, இங்க எப்பவுமே அவுட் ஆயிட்டீங்க தெரியுமா? சீக்கிரம் வாங்கத்த. சீக்கிரம் வாடா. அத்தை, என் கையை பிடிச்சிடுங்க அத்தை. பெரிய மனுஷன். ஏய் மதன், இங்க வா. அத்தடி, அப்பா, அத்தை. உன்னை பார்த்தாலே இந்த பிள்ளை பயப்படாம செய்யறான். சிரிக்காத. பிள்ளைல அப்பா பார்த்தா ஓடி வரணும், பயப்படக்கூடாது. ஒழுங்கா பிள்ளைகிட்ட பாசம் மாதிரி சொல்லிவிட்டேன். சரி சரி. நீ வாடா, அத்தைக்கிட்ட வா. என் தங்க பிள்ளை வா. பாரு எப்படி சேர்ந்திருக்கானே. நீ வாடா, அத்தை கூட்டு போறேன் உன்னை. வா. என்ன சிரிச்சிட்டு நிக்கீங்க? வேலை சொல்லியே இல்லையா? தலைக்கு மேல வேலை இருக்கு, சிரிச்சிட்டு நிக்கிறீங்க. அம்மா, எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. யூனிஃபார்ம் போட்டுட்டு நிக்கிறீங்க. டியூட்டிக்கே கிளம்பி இருக்கீங்க. அம்மா தாயே, மெதுவா மெதுவா. உன்னே மேல உன் மௌன பொறிஞ்சு தள்ளுதான். என் மௌன ஏதாவது சொன்னீங்க அப்புறம் தான் இருக்குது. அப்பா, உன் மௌன எதுவுமே நான் சொல்லல. டியூட்டிக்கே கிளம்பி இருக்கீங்க. அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் டியூட்டிக்கு போன நினைச்சேன். அவன் விக்கி வந்தா நான் எல்லா பக்கம் கொடுத்துருக்கேன் மாமான்ட்டு போயிட்டான். அவனுக்கு ஏற்கனவே இங்க வேலை இருக்கு. நீங்க உங்க வேலையத்துக்கு அவன்கிட்ட கொடுத்துலாங்க. எனக்கு அதை விட பெரிய வேலை வந்திருக்கு. என்ன வேலை? என் அப்ப நான் 2 நாள் உள்ளது கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணானு யோசிச்சுட்டு இருக்கேன். 2 நாள் இல்லைங்க, 2 வருஷம், 20 வருஷம் உள்ள வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. அவ்வளவு கோபம் எனக்கு அவர் மேல. எனக்கு என்ன கோவம், அவருக்கு எனக்கு என்ன? பாவம், வாழ வேண்டிய 2 சின்ன சிச்சுக்களை சேர விடாம பண்ணி வச்சிருக்காரு. அந்த கோவம் தான். விக்ரமும் ரோகிணியும் அந்த வீட்டுல தான் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா. அங்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வை, நான் அப்ப கொண்டு கொடுத்துட்டு வரேன். நல்லா இருக்குங்க. வேற வழி? சரி, எப்படியோ அவங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். மதனப்பா, ஏண்டா புள்ள மரியாதை இருக்க? சாப்பிட்டியாடா? ஆமா, அவன் பச்சை நல்ல பாரு. இல்ல என்ன? நீங்க சொன்னா சொல்லிட்டு அவன் பச்சை பிள்ளை இல்ல. சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேக்கா. விக்கி உருட்டி விட்டான். உருட்டி விட்டான். ஆமா, நீங்க எதை கூப்பிட்டீங்களாமே? குமார் தோட்டத்தை நிக்கானா, போய் ஒரு 4 வாழைப்பழம் எடுத்துட்டு வா. போ. சரி, அப்ப இந்த டிராக்டர் எடுத்துட்டு போட்டா பார்த்து எடுத்துட்டு போ. சரியா? அந்த மேட்டத்து வழியா போவாத, கீழத்து வழியா போ. சரிங்கப்பா. இல்ல சாப்பிட்டுட்டு போல. இல்லப்பா, ஒரு சாப்பிட்டுட்டே போதும். எப்பா என்ன அப்பா, யாருக்கும் அந்த விக்ரம் அவனுக்கும் நமக்கு தான் ஆவாத. எதுக்கு நம்ம வீட்டுல ரொம்ப தான் தூக்கி அவனுக்கு இடத்தாலும் கொடுக்கீங்க? ஏன்டா? ஏன்? அக்கா, அவன் நமக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான். எப்படி எல்லாத்தையும் மறந்து அவனை வீட்டோட சேர்த்து வச்சிருக்கீங்க? ஏய், அது மதனப்ப தம்பி தானே, விடு. அதனால வேணா விடுறேன். ஆனா எனக்கு அவனை பிடிக்கவே இல்ல. அப்படி சொல்லாதடா. இல்ல, அந்த ரோகிணி வேற எனக்கு எங்க வீடே பிடிக்கவே இல்ல. அது அப்படிதான் இருக்கும். உண்மை தெரியும் போது உனக்கே பிடிக்கும். போ, வேலையை பாரு போ. எதுவுமே சரியில்லை சொல்லிட்டா. ஆமா, இது ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. போட, அந்த கலையில சின்ன பையன் மாதிரியே நடத்துங்க. ஏன் நீ ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டியாங்க? இந்த வீட்டு கடைக்குட்டி பிள்ளையே நீதான்.
எங்களை பொறுத்த வரைக்கும் நீதான்டா பச்சை பிள்ளை. அவன் ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டாம்ல, பேச்ச பாரு. பச்சை பிள்ளை தான்டா நீ எங்களுக்கு. பச்சை பிள்ளையா? அது வந்து இந்த குடும்பமே உங்க செல்ல பிள்ளையா பார்த்துட்டு இருக்கு. நாம பண்ணின வேலை மட்டும் தெரிஞ்சதுன்னா ஏய், போறதுலாம் ஏதா பார்த்து போகணும். மேட்டு வழியா போவாத, கிழத்தர் வழியா போன. சரிங்கப்பா. டேய் உனக்கு வேற காப்பியாவது போட்டு தரட்டுமாடா, குடிச்சிட்டு போறியா? வேண்டாம். சரி பார்த்து போகணுன்னு. சரிங்கக்கா. நீங்க எங்க போகணும்னு எல்லாம் சரி கிளம்புங்க, நேரம் ஆகுதுல்ல. சரி நான் கிளம்புறேன். சரிங்க. எனக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்து வந்துரு. சரிங்க. நீ ஏன்டி எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியே நின்னுகிட்டு இருக்க? சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். சரி காலையில இருந்து வேலை பார்த்திருக்கல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போ. அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ்ல பூ வாங்கி வச்சிருக்கேன், அதை மட்டும் எல்லாத்தையும் கூட்டி கூட துரத்து வச்சிருவாள்வ. சரிங்க அத்தை. உடம்புக்கு எதுவும் செய்யல? இல்ல, மனசுக்கு தான் பயமா இருக்கு. இந்த குடும்பமே உங்களை செல்ல பிள்ளையா பாக்குறாங்க. அதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. எங்க வயிறு வேற தெரிய ஆரம்பிச்சிட்டு. என்ன சொல்ற? அப்ப கூட ஆதிரா நீ ரொம்ப குண்டாயிட்டே போற, நானும் குண்டாறதுக்கு வழி சொல்லுன்னு சொல்றா. எனக்கு பயமா போச்சுங்க. ஐயோ. ஆமாங்க, நான் வேற ஆளு மாறிட்டேன். இனியும் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி நான் ஏதாவது பண்றேன். இங்க பாரு, இப்ப விக்கி வீட்டுல தனியா தான் இருக்கான். அவங்கிட்ட நான் எப்படியாவது உண்மையை சொல்லிடுறேன். சீக்கிரங்க. சரி போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அதிகமா வேலை செய்யாதேன்னு. இல்ல, எனக்கு இங்க என்ன வேலை? சும்மாதான் சின்ன சின்ன வேலை தான் பாத்துட்டு இருப்பேன். இருந்தாலும் பார்த்து. சரி கவனமாயிரு, நான் வரேன். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. சரி நீ பயப்படாம இருன்னு. சரிங்க. மீனா, மீனா, இவ எங்க போனா? நான் பார்த்து 2 நாள் ஆகுது. மீனா, புள்ளையில பெரிய பிள்ளை இருக்கு. இவ ஆள் அட்ரஸே காணல. அவங்க எங்க மாமா அங்க இருக்காங்க. ஏன் இங்க இல்லையாவா? ஆஹா, வீட்டுக்கு வந்தே 2 நாள் ஆகுது. வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுதா? ஆமா மாமா. எங்க போயிருக்கா? தெரியல மாமா. இந்த வீட்டுல உள்ளவங்க யாரும் எதுவும் கேட்கலையா? இப்பெல்லாம் இந்த வீட்டுல யார் எங்க போனாலும் யாரும் கேர் பண்றதே இல்ல மாமா. எங்க போயிருப்பா? எங்க போய் தொலைஞ்சா? உள்ள வயசுக்கு வந்திருக்கு, பொறுப்பு இல்லாம இருக்காளே. மீனாக்கா, சொல்லுடா. எப்படிக்கா திடீர்னு 10 லட்சம் பரட்டுன? வேற ஒண்ணு இல்லடா, எங்களுக்கு அப்பப்ப கொஞ்சம் பணம் வர எங்க கம்பெனில இருந்து. அதான் மொத்தமா உங்க குடும்பத்துக்கு போயிருமே. ஆமாடா, எங்க மாமியாரு எப்பவுமே எங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. எதுக்கு? அதான்டா, எங்க அத்தியாவசிய தேவைகளுக்காக கொடுப்பாங்க. சரி. மீனாக்கு டீ டாமிலே செம்பொழிலாம் ஆளு கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தோம். பாப்பா வயசுக்கு வந்தா ஏதாவது செஞ்சு போடலாமேன்னு வச்சிருந்தோம். அப்ப அததான் எடுத்து கொடுத்தீங்களா? அவங்களாம் ஒண்ணும் சொல்லலையா? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாளுவ. இல்லக்கா, 4 பேர் பைசாவும் தானே. யார் எடுத்தாலும் நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம்டா. உங்களெல்லாம் பாராட்டணும்க்கா. இருந்தாலும் தேர்மொழி இன்னும் மறைச்சு வச்சிருக்கதாண்டா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. கிஷோர் எப்படிதான் இதை தாங்கிக்கிட்டு இருக்கானோ தெரியல. அதான்க்கா மனசு வலிக்குது. கெட்ட மனைவி உண்மையா இல்லைன்னா அவனால எப்படிக்கா சந்தோஷமா இருக்க முடியும்? சரிடா, நீ ஏகப்பட்ட கடல்ல இருந்த, நீ எப்படிடா 10 லட்சம் பரட்டுன? கடன் என்னக்கா கடனு? கிஷோர் பாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவனுக்கு செய்யாம வேற யாருக்குக்கா செய்ய போறோம்? நாங்க அண்ணன் தம்பி எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கோம். நல்ல உழைச்சவனா 4 மாசத்துல 10 லட்சம் ரூபா வரப்போகுது. இதுக்காக அது சரிதான்டா, எப்படி கிடைச்சது இப்போ? அதான் தருண் வயக்காட்டுக்கு போவானே, அதை ஒத்திக்க வச்சுட்டோம். தருண் கோவில சம்மதிக்க மாட்டானே. அவன் ஏன் எதுக்கெல்லாம் கேட்கவே இல்ல, டைல்ஸ் போட்டு கொடுத்தான். நல்ல தம்பி தான்டா. டேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னக்கா? விக்ரமே 10 லட்சம் ரூபா கொடுத்திருக்கான்டா. என்னக்கா சொல்றீங்க? இங்க வச்சு மாப்பிள்ள வாயை திறக்கலையா? நான் அப்படிதான்டா நினைச்சேன். நல்ல கோடீஸ்வரனா இருக்கான், வாயே திறக்காம நிக்கானே. நீ வீட்ல போய் என்ன வேலை பார்த்தான்னு தெரியல. ரோகிணி அக்கவுண்ட்க்கு போட்டு விட்டுறனா, ரோகிணி கிஷோர் அக்கவுண்ட்க்கு அனுப்பிட்டாடா. அக்கா, மாப்பிள்ள பேர்ல எதுவுமே கிடையாது. தெரியும்டா, யாருக்கு தான் அவன் கோடீஸ்வரனா இருக்கான்னு எனக்கும் தெரியும். பயவுள்ள எப்படிடா இந்த 10 லட்சத்தை பரட்டுனா? மாப்பிள்ள தானே ஏதாவது வேலை பார்த்திருப்பாரு. அதுக்குத்தான் பயவுள்ள நடக்கலாம நின்றுக்காம பாத்துக்க. எப்படியோ கிஷோர் மானத்தை காப்பாத்திட்டான், இல்லன்னா நொந்து போயிருப்பான்டா. ஆமாக்கா. ஏக்கா, உங்க பொண்ணுதான் வயசுக்கு வந்திருக்கா. எங்க பாட்டுக்கு எனக்கு துணைக்கே இருக்கீங்க. அங்க யாருக்கா பாப்பா? நாங்க இருந்ததாண்டா யாருக்குமே வேலை ஓடாது. அதனாலே செம்பகலி நடிச்சுங்க பத்திட்டா. மாமா தேட மாட்டாரா? தேடுவாங்கடா, அதெல்லாம் 2 செகண்ட் தான். ஏக்கா, சலிஸ் மாமா உங்களை விரும்பி தானே கட்டிக்கிட்டாரு. இருக்கல, நான் என் மாமியார் சொன்னதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன். மாமியா சொன்னாங்க கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாடா, மாமியாரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கட்டாயப்படுத்தினாங்க, அதனால தான் கல்யாணம் பண்ணேன். டேய், விக்கிக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைடா. நீங்க வேற, நானும் அவங்கிட்ட பேசுனேன். தங்கச்சி புள்ளைய கையில வாங்காம இனி கல்யாணமே பண்ண மாட்டேங்க. ஆனா நல்ல சோருக்கு சம்மதிக்க மாட்டானே.
அக்கா நீங்களே எதுக்கு இருக்கீங்க? டேய் டேய் நல்ல சிவன் இதுக்கு ஒரு நாள் சம்மதிக்க மாட்டான். உன் தங்கச்சி மட்டும் கன்சிவானா அந்த நல்ல சிவன் எந்த எல்லைக்கு போவான். உன் தங்கச்சியா உசுரோட பார்க்க முடியாது. வேண்டாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. என்னக்கா சொல்றீங்க? நல்ல சிவனை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு வாரிசு வரக்கூடாது. ஐயா அவன் ஒரு நாளும் வாரிசு ஏத்துக்க மாட்டான். அதே மாதிரி விக்ரமையும் வாரிசா ஏத்துக்கவே மாட்டான். அப்படி இருக்கும்போது விக்ரம் பிள்ளைய மட்டும் எப்படி ஏத்துக்கிடுவான்? இன்னொன்னு விக்ரமுக்கு ஒரு நாள் அவன் குழந்தை பிறக்க சம்மதிக்கவே மாட்டான். அது ரோகிணி உசுருக்கும் ஆபத்து, அவ பிறக்க போற பிள்ளைக்கும் ஆபத்து. அக்கா ஆமாடா, இந்த உண்மை ரோகிணிக்கே தெரியுமே. என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாடா, இதோ ஒரு ரகசியம் இருக்கு. என்ன இளவுன்னு தெரிய மாட்டேங்குது. ரோகிணி என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டா. அந்த ரகசியத்தை கண்டே பிடிக்க முடியல. இந்த விக்ரம் பையனும் வாயை திறக்கவே மாட்டேங்க. ரோகிணி என்னெல்லாமோ பேச்சு கொடுத்து விக்ரம் வாயில தான் தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறா. ஆனா விக்ரம் பையன் எல்லாம் பேசுறான், அதை மட்டும் பேச மாட்டேங்கிறான். அப்போ என் தங்கச்சி நல்ல சிவனுக்கு ஒரு முடிவு கட்டினதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சிக்கெல்லாம் நல்ல கையெல்லாம் பார்க்க முடியும். அப்போ விக்கி நிலைமை? நான் சொல்றேன், அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி முடிச்சு வை. அக்கா சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்கக்கா. இரு, அந்த பொறுப்பை என்கிட்ட விட நான் பாத்துக்கிடுவேன். அக்கா டேய், ரோகிணிலாம் இப்ப குழந்தை பெத்துக்கவே மாட்டா. முத விக்ரம் உசுருக்கே ஆபத்து. அதுக்கப்புறம் இவ குழந்தை உண்டானா யாருமே இந்த வீட்டுல உசுரோட இருக்க முடியாது. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்சு எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க? டேய், நாங்க ஒண்ணும் பண்ணி வைக்கல. ரோகிணி தான் வலு கட்டாம எங்களை பண்ணி வைக்க சொன்னா. என் மாமியார் கிட்ட எல்லாத்தையும் அவதான் எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா. எதனாலக்கா? அது நீ ரோகிணி தான் கேட்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்ல. இருந்து நீங்க என்கிட்ட மறைக்கீங்க. டேய், சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்றேன். உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? இங்க பாரு, விக்ரமுக்கும் நல்ல சிவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இல்ல அது என்ன? டேய், விக்ரம எதுக்கோ நல்ல சிவன் ஆட்டி படைக்கிறான். இந்த விக்ரமுக்கு நல்ல சிவனாலே பயம். அவனை மீறி ஒரு நாள் விக்ரம் ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டான். விக்ரம் தன்னிச்சையா முடிவு எடுக்கவே மாட்டான். அதனாலதான் ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்திக்கிட்டு இருக்கா. அதுக்காக விக்ரம் நல்லவனா மாறிட்டான், திரும்பி வந்துட்டான், முழுசா ரோகிணி பக்கம் வந்துட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் பட்டுக்கிறாதீங்க. இப்போதைக்கு ரோகிணி மேல அவனுக்கு ஒரு காதலி, எதிர்காலம் நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி வேணுங்கிறதுனால ஒரு பாசம் இருக்கலாம். ஒருவேளை அதெல்லாம் நிறைவேறிட்டு விக்ரம் எப்படி மாறுவான்னு தெரியாது. என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், விக்ரம் நல்லவன் தான். ஆனா அவனுக்கு ஏதோ பெரிய வீக்னஸ் இருக்குது. அதை வெளியில மறைச்சிட்டு இருக்கான்டா அவன். அது தெரியக்கூடாதுன்னு இவ்வளவு மறைக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கணும். அந்த வீக்னஸ் வச்சு இந்த நல்ல சிவன் மறைக்கிறானா அப்ப அது பெரிய விஷயமா தானே இருக்கணும். கெட்டின பொண்ணாட்டிக்கிட்டே சொல்ல மாட்டேங்கானா அப்போ அது எவ்வளவு பெரிய ரகசியமா இருக்கணும். அவன் எல்லாத்தையும் மூடி மறைச்சு தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள திறந்தல செத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதையும் மீறி இப்ப சந்தோஷமா இருக்கானா அது ரோகிணியாலதான். அவன் எதையும் மறைக்கணும்னு நினைக்காம மறைக்கணும்னு நினைக்கிறான். அது அவனால முடியல. என்னைக்குனாலும் அதை சொல்லியே நல்ல சிவன் உன் தங்கச்சியை அவளை பிரிச்சிருவான்டா. எங்களுக்கு நல்லா தெரியும். அக்கா ஆமாடா, அதனால ரோகிணி இப்போதைக்கு குழந்தை எதுவுமே வேண்டான்னு இருக்கா. தனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, தான் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டுனா அப்போ என் தங்கச்சிக்கு இப்போ குழந்தை கூடவே கூடாது. ரோகிணி கூட அவ புள்ளி சேர்ந்து அனாதை சுத்த வேண்டியதான். வேண்டாண்டா, இப்போதைக்கு விக்ரமும் ரோகிணி ஒண்ணு சேர வேண்டாம். இல்லங்க, இப்போ இதெல்லாம் வேண்டாம். ஒண்ணு இல்ல, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, இப்போ இதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ். இல்லங்க, இப்போ இதெல்லாம் வேண்டாம். நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுங்க, எல்லாம் சரியாகட்டும். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, எந்த பிரச்சனையும் வராது. என்ன நம்பு. நம்பிக்கை இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாம். என் குழந்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, நல்லா பாத்துக்குவேன். உன்னை என் குழந்தைய நல்லா பாத்துக்கிறேன். என்ன சங்கடப்படுத்தாதீங்க. எனக்கு இப்ப இதெல்லாம் வேண்டாம். ஆனா எனக்கு வேணும். இல்லங்க, இப்ப இதெல்லாம் வேண்டாம். யார் அங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உனக்கு எனக்கு முக்கியம் தான். ஆனா நீ ஒன்னும் பேச வேண்டாம், சும்மா இரு. ஐயா, நான் இவங்களுக்கு இப்படி சொல்லி புரிய வைப்ப. இன்னைக்கு வேண்டாங்க. நீ சும்மா இருன்னு சொன்ன. என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாடா, இப்பெல்லாம் உன் தங்கச்சிக்கு உத்தரவாதமே கிடையாது. அவள கன்சிவானா நல்ல சிவன் கொன்னே போட்டுருவான். கருவுல இருக்க குழந்தை கருவில அடிச்சிட்டு விக்ரமையும் கொண்டு தண்டமா வெட்டி போட்டுருவான். ரோகிணியோட நிலைமை, அவ சின்ன பையன் விளையாட்டு புத்தியில ஏதாவது விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கான மெட கொடுக்க வேண்டாம். என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? அல்லசனுக்கு முடிவு பண்ணாம விக்ரமும் ரோகிணி ஒண்ணு சேரவே கூடாது. விக்ரம் உசுருக்கு ஆபத்து, பிள்ளை உசுருக்கு ஆபத்து தான். ரோகிணி மறுபடியும் அனாதையா பிள்ளை தூக்கிட்டு சுத்த வேண்டியதுதான். டேய், நல்லசன் சம்மதிக்க மாட்டான்டா. விக்ரம் வருஷ பூமிக்கு வரதுக்கு சம்மதிக்கவே மாட்டான். ஆனா மாப்ள, டேய், அவனுக்கு இன்னும் ஸ்டெடியா முடிவு எடுக்க தெரியல.
விக்கி சீக்கிரம் போடா. சரி. போ ரோகிணிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஏய் இந்த உண்மைலாம் ரோகிணிக்கும் தெரியும்டா. அந்த நலசுவையை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய் அது விக்ரமுக்கு மட்டும் இந்த ரகசியம் தெரியும்டா. அந்த பையன் சொல்ல மாட்டேங்காமல. அவன் சொன்னானே நாமளே ஏதாவது பண்ண முடியும். ஏதோ பெரிய ரகசியம் இருக்குடா. மதன் மாமாக்கு தெரியுமா? ஆஹா யாருக்குமே தெரியாது. எனக்கு என்னமோ விக்ரமாவுக்கு உண்மை தெரியும் தான் நினைக்கேன். ஆனா அவங்க மூடி மறைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ரகசியம் 4 பேருக்கு நல்ல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ரகசியமா இருக்க போதுக்கா? தெரிஞ்சுதா ரோகிணி நேத்துக்கு விக்ரம வெளியில கூட்டி வந்திருப்பாள. இல்ல ரோகிணி உசுருக்கு அவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு விக்ரம் வெளியில கூட்டி வந்திருப்பானே. கெட்டன பொண்டாட்டிக்கு அப்பன் சோத்துல விஷத்தை வச்சிருக்கான், உசுருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அதே வீட்டை இன்னொருத்தன் வச்சிருக்கான் பாரு. அவனை நம்ம என்னடா சொல்ல முடியும்? பைத்தியக்காரன் கூட அந்த வீட்டுல தான் பொண்டாட்டி வைக்க மாட்டான். இவன் அதையும் மீறி வச்சிருக்கானா? அவனை நம்பி எப்படிடா குழந்தலாம்? ரோகிணிக்கு அப்பளுக்கு என்னடா உத்தரவாதம் இருக்குது? எப்பவும் செக் பண்ணிடா சாப்பிட்டு இருப்பான். எந்த ரூபத்துல ஏமா வருவானே தெரியாது. இவ்வளவு தெரிஞ்சும் அந்த விக்ரம் பையன் எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறான். நல்லவனா என்ன பண்ணிருப்பான்? அன்னைக்கே வெளிய வந்து பண்ண மாட்டானா? ஆமால. பின்ன இப்படி பண்றத நம்பி எப்படிடா? முத விக்ரமா அப்பா விட்டு வெளிய வரட்டும். அதுக்கப்புறம் நீ உன் தங்கச்சி பிள்ளை எடுத்து கொஞ்சலாம். போ முத தடுத்துரு போ. சரிங்கக்கா. சீக்கிரம் போடா. நான் போயிட்டேன். ஆனண்டா முத விக்கிக்கு கல்யாணத்தை பண்ணுவோம். சரிங்கக்கா. அப்பா நீ என்ன நம்பல. என்ன புருஷனை நீ நம்பல அப்படிதானே? பொண்ணு கூட இருக்குன்னு ஒரு புருஷனுக்கு ஆசை இருக்காதா? சராசரி ஆசை தானே. நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ இந்த ஆசைக்கு கூட நான் தகுதி இல்லாதவனா? உன்கிட்ட தானே கேட்டேன். ஐயோ என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. இல்ல என்னால முடியாது. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல அப்படிதானே? நம்பிக்கை இல்லாம இல்ல. ஏங்க நம்ம புள்ளை எப்படிங்க அந்த வீட்டுல வச்சு வளர்க்க முடியும்? இங்க பாரு என்ன நீ கொலைப்பாத. எனக்கு திருப்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ப்ளீஸ் நீ எல்லாத்தையும் போட்டு கொலைப்பாத. எனக்கு குழப்பமா இருக்கு. ப்ளீஸ் வா. இல்லங்க முடியாது. அப்பா உனக்கு என்ன பிடிக்கல அப்படிதானே? நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கல அப்படிதானே? அப்படிலாம் இல்லங்க. அப்படி ஒண்ணு இல்ல. அப்ப என்ன வா. ஐயோ என்னங்க விடுங்க. யார் ரோகிணி? இவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க? முடியாது ரோகிணி. உன் பாசமும் எனக்கு வேணும், உன் காதலும் எனக்கு வேணும். ரெண்டுமே உங்களுக்கு தான். ஆனா கொஞ்சம் காலம். எத்தனை காலம்? என் வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்க கூடாதா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கல. என்னமோ உன் புண்ணியத்துல இப்ப கொஞ்சம் நல்லது நடந்துட்டு இருக்கு. அதுவும் உனக்கு பிடிக்கல. இவனெல்லாம் நம்பி என்னத்த அப்படிதான் நினைக்கிறேன். ஐயோ அப்படி இல்லங்க. அப்படிதான் எல்லாரும் நினைக்கிற மாதிரிதான். லாட்டு புத்தி எங்க வச்சு காப்பாத்துவான்னு நினைக்கிற அப்படித்தானே? உசுர கொடுத்தாலும் உன்னை காப்பாத்துவேன், பொண்ணையும் பிள்ளையும் காப்பாத்துவேன் சொல்றாங்க. ஆனா அந்த வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்காங்களே. உன்னையும் பிள்ளைய எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ என்ன நம்பு. நம்புறேன். ஆனா இப்ப வேண்டாம. எனக்கு வேணும். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ நான் இப்படி உங்ககிட்ட தப்பிக்க போறேன்னு தெரியலையே. சரி கொஞ்சம் விடுங்க, தண்ணியாவது குடிச்சிட்டு வரேன். வேண்டாம். இல்லங்க ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி மட்டுமாவது குடிச்சிட்டு வரேன். வேண்டான்னு சொல்றேன்ல. நான் எப்படி சமாளிக்க போறேன்? அன்னைக்கிளி பாட்டி. ஐயோ பாட்டி சத்தியம் வேற வாங்கியிருக்காங்களே. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஐயோ சரி உங்ககிட்ட நான் பேசணும். வேண்டாம் வேற பேசிக்கலாம். எதுவுமே இப்ப ஒரு கட்டாவது போலுக்க. ரோகிணி. அப்பா அண்ணே வந்துட்டா. என்னண்ணே? இல்லம்மா உன்ன அன்னைக்கிலேயே கூட்டிட்டு இருந்தாங்க. அதான் இதான் ரொம்ப அர்ஜென்டா. சீக்கிரம் வருவியா? நான் கூட்டிட்டு வரேன் மச்சா. இல்ல மாப்பிள்ள உங்களையும் சேர்த்தா கூட்டிட்டு போறேன். வாங்க 2 பேரும் கிளம்பி தானே இருக்கீங்க. அது மாப்பிள்ள வாங்க அந்த வீட்டுக்கு போயிடலாம். அப்பா மீனாத்தை தான் சொல்லி விட்டுருக்கணும். அப்பா தப்பிச்சேன். விக்கி நான் அப்புறமா வரேன். நீ போயிட்டு நான் ரோகிணி கூட்டிட்டு வரேன். இல்ல மாப்பிள்ள அங்க ஏதோ முக்கியமான ஃபங்க்ஷனா நீங்க இருந்தாதான் முடியுன்னுட்டாங்க. அது ரோகிணி வேற தேவைப்படுதான். அதான் கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதான் ஓடி ஓடி வந்தேன். சரி 1 மணி நேரத்துக்கு வரேன். போய. ஐயோ மாப்பிள்ள ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா அதுக்கான எந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் சின்ன பிள்ளை பத்தி அப்படியே இருக்கு அவர்கிட்ட. என்ன பண்ண பாக்கிறதுக்கு பாவமும் இருக்காரு. பாவம் இந்த மனுஷன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இந்த நல்ல சிவை இவர் என்ன சொல்லி மறட்டுறான்னு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சா கூட அவனை போட்டு தள்ளிட்டாரு மாப்பிள்ளை விடுவிக்கலாம். ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியல. பாவம் போல இருக்காரு. ஐயோ இந்த கொடுமையெல்லாம் நான் செய்ய வேண்டியதாகி போச்சு. ரோகிணி வாமா. விக்கி ரோகிணி இப்ப நான் வரேன். சரிங்கண்ணே. ரோகிணி ஐயோ பாவம் இந்த மனுஷன் நிலைமை. என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டீங்க? போங்க. மாப்பிள்ள கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் என்னாச்சுதே? ஒண்ணு இல்ல. அங்க எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க.
வரவங்க சிரிச்சுட்டு கிடப்பாங்க. அதான் அவகிட்ட வீட்டுலதான் பேச முடியல. எங்கேயாவது அதுக்கு என்ன மாப்பிள்ள, 2 நாள் இங்க தானே இருக்க போறீங்க, அதான் தாராளமா பேசலாமே. எல்லாரும் வந்துருவாங்கல்ல? இல்ல மாப்பிள்ள, யாரும் வரமாட்டாங்க, நான் பாத்துக்கிட்டேன். கரெக்ட் மச்சான், யாரும் வரக்கூடாது. இல்ல மாப்பிள்ள, யாரும் வரமாட்டாங்க. மச்சான்னா மச்சான் தான். சரிங்க மாப்பிள்ள, இதுக்காகவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வெள்ளந்தியான குழந்தை, ஆனா முடிவு எடுக்க தெரிய மாட்டேங்குது. ஏன் மாப்பிள்ள? என்ன வச்சு மச்சான்? உங்க அப்பா எங்க அப்பா உங்களுக்கு குழந்தைலாம் பிறந்தா சந்தோஷப்படுவார்ல? இல்ல, உங்களுக்கு குழந்தைலாம் பிறந்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல? இல்ல, அப்போ எப்படி மாப்பிள்ள? அது அது வந்து சொல்லுங்க மாப்பிள்ள.